The average velocity of water in a rectangular channel 2.5 wide is 0.6 meter per second. If the depth of water is 2 meter, calculate the slope which the channel is laid. Take c equal to 15 இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 14b கொஸ்டின் இது. ஸோ இந்த டைப் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ரெண்டே ஃபார்முலாவில் முடிஞ்சிடும். அதுக்கு முதல்ல நீங்கள் கிவன் டேட்டா எடுத்து எழுதிக்கோங்க. என்ன சொல்லிக்கிறாங்க? ஏவரேஜ் வெலாசிட்டி ஃப்ளோவிங்னா ரெக்டாங்குலர் சேனல்னு சொல்லிக்கிறாங்க. என்னது? ரெக்டாங்குலர் சேனல். ரெக்டாங்குலர் சேனலுங்கிறது இப்படி தான் இருக்கும். அதில் என்ன சொல்கிறாங்க? 2.5 மீட்டர் வைடு வந்து எவ்வளவு இருக்கான்? 2.5 மீட்டர் இருக்கான். டெப்த்து வந்து எவ்வளவு இருக்கான்? 2 மீட்டர் இருக்கான். இங்கே சொல்லிக்கிறாங்க ஒரு வாட்டர் டெப்த்து வந்து எவ்வளவு இருக்கான்? 2 மீட்டர் இருக்கான். ஓகே. தென் நெக்ஸ்ட் வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? 0.6 மீட்டர் பர் செகண்ட் என்ன சொல்லிக்கிறாங்க? மீட்டர் பர் செகண்ட் வாட்டர் ஃப்ளோ சொல்லிக்கிறாங்க. அதாவது ஏவரேஜ் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். இதை எழுதிக்கலாம். அடுத்து வேறு என்ன சொல்லியிருந்தாங்க? பிரெத் ஈக்குவல் டு 2.5 மீட்டர்னு வச்சுக்குவோம். டெப்த் ஈக்குவல் டு 2 மீட்டர்னு வச்சுக்குவோம். அப்புறம் சிசிஸ் கான்ஸ்டன்ட் சி ஈக்குவல் டு 50 கொடுத்துருக்குறாங்க. ஓகே, சரி. கொடுத்துட்டு நம்மளை என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க? டு ஃபைண்ட் ஸ்லோப் ஆஃப் த சேனல் கேட்டிருக்காங்க. இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபார்முலாஸ் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா v ஈக்குவல் டு சி ரூட் ஆஃப் எம்ஐ. இதில் ஐங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஸ்லோப். நம்ம என்ன பண்ணுவோம்? இதை ஈக்குவேஷன்ஸில் போட்டு சம்டைம்ஸ் கண்டுபிடிச்சி போட்டுட்டு இருந்தோம். அது ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அடுத்து இதில் எம் வேல்யூ நம்மளுக்கு தெரியணுன்னா அதுக்கான ஃபார்முலா a/p. இதில் p வேல்யூ தெரியணுன்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா b + 2d. அடுத்து a கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பிரெத் இன்ட்டு டெப்த். சரிங்களா? அப்போ இதுபடி போட்டால் என்ன வரும்? p வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? p வேல்யூ ஈக்குவல் டு b, அதாவது 2.5 + 2 × 2. அதாவது 2ங்கிறது வந்து இந்த 2 வந்து டெப்த்து. அதாவது இங்கே கொடுத்துருக்குறேன் பார்த்தீங்களா? இந்த டெப்த்தை தான் நான் என்ன பண்ணிக்கிறேன்? இந்த இடத்துல போட்டிருக்கேன், இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. அடுத்து லென்த் இன்ட்டு பிரெத் போடுறோம்ல, a × b × d. இந்த இடத்துல போடுற போது 2.5 × 2 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2.5 × 2 போடுறச்சு 5 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். இதுக்கு ஆன்சர் 6.50 மீட்டர் ஸ்கொயர்னு ஆன்சர் கிடைக்கும். அதாவது p ஈக்குவல் டு 6.50, a ஈக்குவல் டு 5.0. இது ஞாபகம் பார்த்துக்கோங்க. கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள் கரெக்டாக. ஓகே. தென் நெக்ஸ்ட் b ஈக்குவல் டு சி ரூட் ஆஃப் எம்ஐன்னு பார்த்தோம். இப்போ பாருங்கள், v கண்டுபிடிக்கிறதுக்கான v வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆவரேஜ் வெலாசிட்டி கிவன் டேட்டாவில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0.6 மீட்டர் பர் செகண்ட். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டைரெக்டாக கால்குலேட்டரில் போடுறோம். 0.60 ஈக்குவல் டு சி வேல்யூ என்னது? 50ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 50 ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையுமே 50ன்னு போட்டுக்கிட்டு ரூட் ஆஃப் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எம் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். என்னது? எம் ஈக்குவல் டு t/a/pன்னு பார்த்தோமா? a வந்து 5, p வந்து 6.50ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். 6.50 போட்டால் எவ்வளோ வருது? அதாவது a வந்து பார்த்திங்கன்னா 5 இங்கே வந்திருக்கா, அடுத்து p வந்து பார்த்திங்கன்னா 6.50 வந்திருக்கா.
அப்போ P by A. ஸோ A by P. A by P. M equal to A by Pன்னு பார்த்தோம். ஏரியா 5, 6.50, P வேல்யூ போட்டோம்னா 0.76ன்னு ஆன்சர். 76 or 77ன்னு போடலாம். 77 0.77ங்கிறது உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். அப்போ இங்கே எழுதலாமா? 0.77 இன்ட்டு இங்கே ஐ வேல்யூ எப்படி எழுதுவோம்? 1 in 1000னா 1 by something, 1 by 2000, 1 in 2000னா 1 by 2000, 1 by 3000னா 1 by 3, 1 in 3000னா 1 by 3000 அப்படி எழுதுவோன்னு சொல்லிக்கிறேன்னா அந்த கணக்குப்படி பார்த்தா என்ன வரும்? இங்கே எக்ஸ்ன்னு வரும். ஏன்னா இந்த வேல்யூவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பண்ணி பார்த்துருவோமா? ஸோ நெக்ஸ்ட்டு கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. இந்த வேல்யூவை அப்படியே இன்புட் கொடுப்போம். ஷிஃப்ட் மோட் ரீசெட் பண்ணிட்டேன். 0.60 ஈக்குவல் டு மறுபடியும் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். 50 ரூட் ஆஃப் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 0.77 இன்ட்டு 1 டிவைடட் பை ஆல்ஃபா எக்ஸ் போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஷிஃப்ட் சால்வ். ஆன்சர் 5347.22 வந்திருக்கு. ஓகே, அப்போ இங்கே என்ன வரும்? 5347. அப்போ ஐ வேல்யூ ஈக்குவல் டு 1 in 5347 எழுதலாமா? ஐ ஈக்குவல் டு 1 in 5347. இதுதான் என்னவாக இருக்கும்? ஆன்சராக இருக்கும். உங்களுக்கு கொஸ்டினில் சில கொஸ்டின்ஸில் நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன் 1 in 1000, 1 in 2000 அப்படிங்கிற மாதிரி. அப்போ 1 in 2000னா இந்த ஐ வேல்யூக்கு இன்புட் கொடுக்குற போது என்ன பண்ணும்? 1 by 2000ன்னு மாற்றிக்கணும். அவ்வளோதான். அப்போ கீழே இருக்கிற வேல்யூ எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு இந்த வேல்யூ ஐ கிடைக்கும். ஸ்லோப்புன்னு கேட்டாலே அது ஐயை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ கவனமாக பார்த்துக்குங்க. இந்த இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் சேனல், இருந்தாலும் இன்னொரு கண்ணெல்லாம் பார்த்துக்குங்க. அப்போ ஓகே, தேங்க்யூ.